திமுக அரசாங்கம் வருது. வந்தோடனே என்ன பண்ணுது, 500 யூனிட் ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்துற ஜனங்க பாத்தீங்கன்னா 2 கோடி வீடு இருக்கு. அந்த 2 கோடி வீட்டுல ஒவ்வொருத்த வீட்டுல 800 ரூபாய் அதிகப்படுத்தி வாங்குறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மின்சார வாரியம் லாபத்துல ஓடுதான்னா இல்ல. என்ன காரணம், அத சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. என்ன பண்றாங்க இவங்க, மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல அத மிஷினை ரிப்பேர் பண்ணி அப்படியே ஓட விடாம பாத்துக்கிறாங்க. இவங்களே பாத்துக்கிறாங்க அரசாங்கமே. நம்மளா தயாரிச்சா யூனிட் காசு குறைச்சலா கிடைக்கும், அத செய்யல. இவங்க என்ன பண்றாங்க, மக்களை ஒரு காரணத்துக்கு இழுத்துக்கிறது. அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மக்களுக்கு கரண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, உடனே விலைக்கு வாங்குறாங்க. வெளியில இருந்து தனியார் வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்க தெரியுமா, ஒரு யூனிட் 15 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க விலை கூட கொடுத்து வாங்கிட்டு அத என்ன பண்றாங்க அவங்க கூட கொடுத்து வாங்கிட்டு அதுல அவங்களுக்கு வேண்டியதையும் வச்சு வாங்கிக்கிட்டு நல்லா வெள்ளை காலர் சட்டை போட்டுக்கிட்டு அழுக்குப்படாம ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மாதிரி ஆளுன்னா புடைய தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்கிடுவோம். வேலையில இறங்குவோமா இறங்க மாட்டோமா, 100% இறங்குவோம். அதுதான் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 17,000 கோடி வருஷத்துக்கு அந்த கரண்ட் போற ஒயர்லயே அவ்வளவு வேஸ்ட் பண்ணுது, அவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா நிர்வாகம் பண்ண தெரியல. ஏன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த மின்சாரத்துறையில வேலையில இருந்தவங்க பணி மூப்பு அடிப்படையில அவங்க வேலை முடிச்சிட்டு போகும்போது புதுசா அதுக்கு ஆள் எடுக்கிறது இல்ல, எடுக்காம எதையோ மெயின்டெனன்ஸே பாக்கறது இல்ல. அதனால என்ன ஆகுது, வருஷத்துக்கு ஒரு 17,000 கோடி அதுல பணம் வீணா விரயமாகுது. காசு வேற கூட கொடுத்து வாங்குறீங்க, ஒரு பக்கம் விரயமாகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த மக்கள் தலையில வச்சிடுறீங்க. வச்சுட்டு நீ ஒவ்வொரு வீட்டுல உண்டியல் குடுக்கற மாதிரி 800 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அது அதை ஒழுங்கா நடத்தினா நம்ம ஒரு யூனிட்ல காசை கூட இன்னும் அரசாங்கம் குறைக்கலாம், அதுதான் உண்மை. ஆனா அத இந்த திமுக அரசாங்கம் செய்யுமானா செய்யவே செய்யாது. இதுதான் இங்க நடக்குது. இத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும்.